எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கேஷோட பர்த்டேயோட ஈவினிங் vlog தான் இது. மார்னிங் vlog ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஆஃப்டர்நூன் மேல அக்கா வீட்ல இருந்து கிளம்பி எல்லாரும் N4 பீச்சுக்கு வந்துடணும்னு சொன்னல. ஸோ அங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் அங்க சுத்தி பார்த்துருந்தோம். அதெல்லாம் வந்து நான் ஒரு லாங் வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேஷோ பர்த்டே vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த ஆஃப்டர்நூன் செம்ம சூப்பரா போயிருந்துச்சு. கண்டிப்பா இன்னொரு vlogல ஃபுல் வீடியோவா அப்லோட் பண்றேன். அப்படியே பீச்ல இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா அக்கா வீட்டுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. பாண்டியாஸ் ஹோட்டல்ல தான் வாங்கியிருந்தோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அப்படியே பாய் சொல்லிட்டு எங்க கிளம்பி வந்தோம்னு பாத்தீங்கன்னா கேக் ஷாப் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்த கேக்கை வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டீஸ்க்கு காலையில இருந்து இங்க அங்கன்னு போயிட்டு வந்தனால செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோமே 2 பேரும் செம்மத்தா தூங்கிட்டாங்க. குட்டீஸ் எழுந்துக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்திருந்தோம்னா அதெல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு ஈவினிங் மேல கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கான அவுட்ஃபிட் இதுதான். அண்ட் தென் கேஷவுமே அவங்க டேடி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. நானும் கேஷவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அவுட்ஃபிட் தான் வேர் பண்ணியிருந்தோம். சின்ன பிள்ளையும் அவங்க அப்பாவும் வந்து ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இப்போ வெயிட் லாஸ் வேற ஆயிருக்குமா, அதனால வந்து கொஞ்சம் கரெக்டாவே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஈவினிங் மேல அம்மாலாம் வந்திருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் பாத்தீங்கன்னா 2 குட்டிக்குமே இந்த இயர் வந்து அந்த அளவுக்குலாம் பண்ணல. சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியிருந்தேன். என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் காலைல கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு நான்வெஜ்லாம் சாப்பிட்டனால ஈவினிங் மேல குளிச்சுட்டு கோவில்ல கொடுத்த பூலாம் சாமிக்கு வச்சுட்டு பிரசாதம்லாம் சாமி படத்தாண்ட வச்சுட்டு வெறும் தூபம் மட்டும் காமிச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன். கேஷா பர்த்டேக்கு மார்னிங் கோயிலுக்கு போகும்போது ஐயப்பன் எங்களுக்கு ஒரு மிராக்கல் பண்ணியிருந்தாரு. அதையுமே மார்னிங் vlogல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் தேவிகா வீட்டில் வந்துருந்தாங்க. தென் குட்டீஸ் எல்லாம் நிக்க வச்சு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஃபேமிலியாவும் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கேஷவ் இது 5th இயர் பர்த்டேனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 5 மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பூவால பண்ணலாம்னு நினைச்சேன். வேண்டாம் நம்ம சாக்லேட்டாலே பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகா டார்க் சாக்லேட்டால பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பெரிய மாமாவும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வர எல்லா கிளிப்ஸுமே வந்து கேக் கட்டிங்கோடது தான் பாருங்க. வெட்டு வெட்டு இது எடுத்துடலாம். மலாய் மாஸ் மலாய் நல்லதா கிரீமி நல்லா இருக்கமா ஃபர்ஸ்ட் பெரியவங்க எல்லாமே கேக்லாம் ஊட்டினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் குட்டீஸ் எல்லாருமே 1 by 1 வந்து கேக் ஊட்டிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஹர்ஷவ் குட்டி வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க கேக்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஃபேமிலியாக இவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லா வீடியோலுமே லாஸ்ட்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அப்படின்னு சொல்லுவேன்ல. என்னோட 2 கிட்ஸ்க்குமே அந்த வேர்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்பெல்லாம் நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லணும் அவங்களுமே கூட சேர்ந்து பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே கேக்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சித்தப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பசங்களாம். அந்த எல்லாருக்கும் கேக் வச்சு கொடுத்துட்டு நானுமே கேக் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன்னா அத்தைக்கு வந்து ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ மாமா வந்து அங்கே பார்க்க போயிருந்தாங்க அத்தைய. நைட் ஒரு 8 o'clock கிட்ட தான் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குமே கேக்லாம் கொடுத்துட்டு தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் தென் கரெக்டாக கேஷவ் பிறந்த டைம் வந்து என் மைண்டுக்கு வந்துருச்சு. 8:42 தான் பிறந்தான். ஆமா 8:42 தான் இருக்கு. ஐபை போட்டுக்கோ மம்மிக்கு.
அதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிருந்தேன். இப்பதான் நர்ஸ் கிட்ட இதை கேட்டேன் அதை கேட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு மெமரிஸ். நைட்டு டின்னர் வந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு என்னோட போன்ல வந்து நிறைய ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்கும் பசங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே டைம் போனதே தெரியல. 9:30 கிட்ட ஆயிடுச்சு. வெளியே திவேஷும் தரணி அந்த கட்சியில எல்லாம் போடுற மாதிரி சால்வெல்லாம் போட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கேஷவுக்கு எல்லாரும் அன்பு மலையை பொழிஞ்சிட்டு பாய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ காய்ஸ் இப்படிதான் கேஷவோட பர்த்டே எல்லாம் முடிஞ்சது. கேஷவோட பர்த்டே vlog வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ காய்ஸ் எல்லாரும் இந்த vlog-அ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கேஷவ் பர்த்டேயோட vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.